ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான சிஏ இல்லை பிஓ எந்த சைடு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த இடம் சப்போர்ட் எந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் வச்சு நம்ம வெளில வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நான் நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த இடம் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த நெக்லைன் உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் ரெசிஸ்டன்ஸாக இந்த லெவலில் தான் எடுக்கும்னு இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த ஹை ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் ஃபாலோ பண்ணுறது தான் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். ஸோ அப்போ இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்காக நான் அந்த லைன் எடுத்துக்கிறேன். அடுத்து வயலட் கலரில் இருக்கிறது இன்னைய டேவோட லோ. சரிங்களா? க்ரீன் கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ. எல்லோ கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ ஹரிசாண்டல் லைன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லை ஒரு ரீடெஸ்ட்டோ நடக்கணும்னா கூட நான் இந்த லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அப்படி இல்லை இன்னி டேவோட ஹையை தாண்ட ஆரம்பிக்குது, அதாவது இன்னி டேவோட ஹையை தாண்டுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கே நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா 19,675, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19,700, அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை லெவல். சரிங்களா? இந்த லெவலில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கும். நம்ம இதுக்குள்ளார இருக்கிற இந்த சின்ன ட்ரெண்டை புரிஞ்சிக்க பாருங்கள். ஒரு ஹை லோ ஹையில் தான் இப்போ போய் மார்க்கெட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்கணும்னா கூட மார்க்கெட் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில் வச்சு இதை நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டு, நான் நேற்றே அனலைஸ் வீட்டில் சொல்லியிருந்தேன், இந்த இடம் ஒரு டபுள் டாப் மாதிரி மாறிச்சுன்னா இந்த நெக்லைன் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் காமிச்சது. அது வரைக்கும் செல்லிங்கில் தான் மார்க்கெட் இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இங்கேருந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையை தாண்டறப்ப இந்த ட்ரெண்ட் லைனோட ஹை போயிட்டுருக்கு பாருங்கள், இந்த லெவல். அது 19,680 ரீஜனு. அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 19,720 ரீஜன். சரிங்களா? இதுக்கு அடுத்து ஹைன்னு போச்சுன்னா மார்க்கெட் 19,800 ரீச் பண்ண ட்ரை பண்ணணும். இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் எகெயின் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 19,600 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 19,600க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது 19,525 இந்த இடமும், அப்படி இல்லைனா இந்த டேவோட லோ அது 19,490 ரீஜன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சு என்ன மாதிரியான ட்ரேடு எடுக்கலாம் நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம அனலிசிஸில் சொல்லியிருந்தது இந்த இடத்துல ஒரு டபுள், இந்த இடம் கேண்டில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா டபுள் டாப் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இது கீழே செல்லிங் ப்ரெஷர் வரும்னு சொல்லியிருந்தோம். பட் 19,500 ரவுண்ட் நம்பர்லேருந்து மார்க்கெட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது 3 மணிக்கு மேலே 3 to 3:30 நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு இன்னைய டேவோட ஹை 19,640 இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,680யும், அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் 19,700 720 ரீச் பண்ண வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துச்சுன்னா 19,800 ரீச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா 19,611 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. 19,600க்கு கீழே. சரிங்களா? இது நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இந்த சேனல் போட்டோம்ல, இந்த சேனலோட இது ரீடெஸ்ட் லெவல் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த 19,600 லெவல் இருக்குது பாருங்கள், இதுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நெக்ஸ்ட்டு 19,525 இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். அந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு 19,490 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 19,387 தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்பிட்வீனில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த 19,480 ரீஜனு, அதை நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கலாம்.
19,450. எதுக்காக 19,450 இப்போ நம்ம மார்க் பண்ணுறோன்னா, நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பார்த்து பாருங்கள். இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம் ப்ளஸ் இங்கே அடுத்து கன்சல்டேஷன் இந்த லெவல். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ட்ரை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நிஃப்டி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிறத நான் ஐடியா கிடச்சிருக்கோம். நான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியை வைக்கிறேன். பேங்க் நிஃப்டிக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் நேற்று நான் வந்து கிளியராக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து இந்த லைன் ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இந்த லெவலில் எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப இந்த லைன் நேற்று வரைஞ்சிருந்தோம் நம்ம, சரிங்களா? ஒரு ஹை லோ எகைன் ஹை லோ போயிட்டு டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் எகைன் எங்கே தான் வரணும்? இந்த உடச்சி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் மார்க் பண்ணிடலாம். எக்ஸலண்ட்டாக பாருங்கள், நம்ம சொன்ன இடத்துல தான் மார்க்கெட் 44,219 ரீஜனில் தான் சப்போர்ட் எடுத்து இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி நடந்திருக்கு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் நம்ம இந்த லெவலையும், இதுக்கு கீழே திருப்பி ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் எகெயின் நம்ம இந்த லெவலையும் அதுக்கடுத்து இந்த லெவலையும் ட்ரை பண்ணலாம். சரி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? டே கேண்டிலுக்கு போயிடலாம். டே கேண்டிலேருந்து ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் வந்து டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் இன்னி டேவோட ஹை, இன்னி டேவோட லோ, சரியா? நான் மார்க் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து ஓவரால் வியூவில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த லைனு, சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லோ ஒரு ஹை எகெயின் லோ வச்சுட்டு இப்போ ஹை ரிவர்ஸ் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 44,770 அந்த ரீஜன் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்பிட்வீனில் நம்ம வந்து இங்கேருந்து கிராஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணோம், சரிங்களா? மார்க்கெட் வந்து இதுக்கும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. லாஸ்ட்டு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் 44,770 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பை காமிக்கும், சரிங்களா? அப்படி இல்லை இந்த லெவலுக்குள்ளாரையே மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்குது, இந்த இடம் அதாவது இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் மாறிச்சுன்னா இப்படி ஒரு ஹை ஒரு லோ எகெயின் ஹை போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டு எங்கே இங்கே பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஓவராலாக பேங்க் நிஃப்டிக்குள்ளார என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு மொமெண்டம்ங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நான் 44,000 வந்து அடுத்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது 44,409 க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நாளைக்கு எப்படி இது ப்ளே பண்ணலாங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார என்ன மாதிரியான அப்ரோச் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட் லைனை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஓவரால் வியூ எப்படி அப்சைட் போனால் எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தால் இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், சரிங்களா? இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரேட்டஸ் கொடுத்து இப்படி அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அப்படி இல்லைன்னா 1 ஹவரில் நான் இப்போ டே கேண்டில் சொன்னது தான் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆச்சுன்னா திரும்பி மார்க்கெட் எங்கே இந்த லெவலில் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணும். அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட், சரியா? இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இதுக்குள்ளார புரிஞ்சிக்க பாருங்கள். நம்ம நேற்று வந்து 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரி பேட்டர்ன் போட்டிருந்தோன்னா இதுக்குள்ளார இந்த சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தோம், ஒரு லோ ஒரு ஹை. இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்து தான் திருப்பி இப்போ ரீடெஸ்ட் லெவலில் தான் வந்து மார்க்கெட் நின்றுட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ரீடெஸ்ட்டு திருப்பி குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் இன்னி டேவோட லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் அடுத்து இந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கும். என்ன பண்ணுறேன் 15 மினிட்ஸ் வச்சு நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன் பேங்க் நிஃப்டியோடது. நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 44,400 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? 44,400லேருந்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குறப்ப ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இன்னி டேவோட ஹை
44,560 ரீஜன். சரிங்களா? ஸோ 400லேருந்து ஒரு நல்ல அப்வியூ கிடைக்குது, இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகி மேலே மூவ் ஆகுது அப்படின்னா இந்த கேப்பில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களால் பிடிக்க முடிஞ்சுன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது 44,550க்கு மேலே, என்னோடய ஒப்பீனியன் வந்து இன்னைய டேவோட ஹைக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப ப்ளே பண்ணுறப்ப வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் லைனு 44,580க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,700ஐயும், நெக்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,780லேருந்து 44,800 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது கால் ஆப்ஷன் சைடு போகிறதா இருந்தால். இதே புட் ஆப்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்க, கேப் டவுன் ஆகுது, இல்லை இந்த லெவல்லே கீழே ஓப்பன் ஆகி டவுன் ஆச்சுன்னா 44,400க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,220 தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு அடுத்து கீழே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 44,150 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டேன், அந்த லைனோட பாயிண்ட்ஸை காமிக்கிற மாதிரிங்க. இந்த இடம், இந்த கன்சால்டேஷன் எகைன் இங்கே, அடுத்து இந்த லெவல். ஸோ இந்த இடம்லாம் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டாக இருந்திருக்கு, இப்போ என்ன பண்ணும், சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும். ஸோ 400க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் 44,220ஐயும், அதுக்கு அடுத்து கீழே இறங்குச்சுன்னா நெக்ஸ்ட்டு 44,150. ஓகேங்களா? இது கீழே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 44,000 வந்து மார்க்கெட் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக நிஃப்டியோட வியூவும் பேங்க் நிஃப்டியோட வியூவும் தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல நம்ம சி எடுக்கணும், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா வியூவும் கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எப்படி ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம்.